அன்னைக்கு சமீபத்தில் ஒரு 10-25 நாளைக்கு முன்னே ஏதோ ஒரு வேலையை இங்கே வந்தப்ப இவரை பார்த்தப்ப நம்ம இந்த இதிலே கொஞ்சம் கொடுத்தேன். இருந்தாலும் நம்ம அதை இங்கே நம்ம வந்து இந்த சபையில் பேசும்போது எல்லாத்துக்கும் பயனாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை நம்ம சொல்கிறோம். இந்த திருச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மண், ரொம்ப அற்புதமான மண். யாரு வந்து அரசியல் அமைப்பு ஆரம்பிச்சாலும் யாரு எதை செஞ்சாலும் திருச்சியில தான் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டு போவாங்க. ஏன்னா விநாயகரே வந்து உச்சமா இருக்கக்கூடியது இந்த ஊர். விநாயகரே உச்சமா இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். ஏன்னா அதனால உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி நம்ம திருச்சி மலைக்கோட்டை இருக்கு. இந்த திருச்சி மலைக்கோட்டையினுடைய வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,30,00,000 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கைலாயத்தினுடைய வயது பாத்தீங்க அப்படின்னா 40 லட்சம் தான். எவ்வளோங்க? கைலாயத்தினுடைய வயது வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருச்சி மலைக்கோட்டையினுடைய வயது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2,30,00,000. இன்னும் இதுக்கு மேலேயும் சொல்றாங்க. எனக்கு வந்து வந்த செய்தியை வச்சு இதை நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப அவ்வளவு மிகப்பெரிய இப்ப 2,30,00,000னா எத்தனை யுகங்கள், எத்தனை யுகங்களை கடந்து எவ்வளவு பெரிய விஷயங்களே நம்ம கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்த இதுல தான் நம்ம வந்து இந்த ஆண்டவனோட சேர்த்து நம்ம பகுத்தறிவை இதுல நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு குழந்தை பிறந்தா கோயிலுக்கு போகக்கூடாது, தீட்டுங்கிறாங்க. சொல்றாங்களா இல்லையா? இது தீட்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? நீங்க சொல்லுங்கய்யா, இது தீட்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க தீட்டுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? சொல்றதுக்கு புரியல, ஆழமா சொல்ல தெரியல. அதுக்கு வேற எங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்க இந்த ஊர்லயே வாழ்ந்துருக்கிறீங்க, இந்த மண்ணிலேயே இருக்கிறீங்க, இங்கேயே நீங்க சுவாசம் பண்றீங்க. இந்த ஊர் மண்ணே வந்து அது தீட்டு இல்லைன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய சுவாமி பேர் என்ன? ஏன் தாயும் ஆனவர் பேர் வந்துச்சு? தாயும் ஆனவர். அந்த தாயும் ஆனவர் அவர் என்ன பண்றாரு? அந்த ஒரு திருவிழாடல் பண்றார். அப்ப அங்க செட்டி பெண்ணுக்கு வந்து அவர் பிரசவம் பார்க்கிறார். இறைவனே பிரசவம் பார்க்கும்போது எப்படி தீட்டாகும்? குழந்தை வேணும்னு சொல்லி நம்ம ஆலயமா சுத்துறோம், குழந்தைக்காக அரசு வேம்பு சுத்துறோம், எவ்வளோ வழிபாடுகள் பண்றோம், என்னமோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தை பிறந்தோடனே கோயிலுக்குள்ள போகக்கூடாது, தீட்டு நின்றுக்கிறோம். எனக்கெல்லாம் குழந்தை பிறந்து நேராக உள்ள போய் சாமியை பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தேன். நேராக உள்ளுக்குள்ள போனேன். இப்போ எனக்கு சுவாமி ஒண்ணுமில்லைங்க, ஒரு தங்கம் வாங்கிட்டோம்னா சாமிகிட்ட வச்சு எடுக்கிறோம், ஒரு பட்டு புடவை வாங்கினா சாமி வச்சு எடுக்கிறோம். இந்த உலகத்துல அடுத்து நம்ம அடையாளத்தை சொல்லக்கூடிய நம்மளுடைய குழந்தை வந்திருக்கு, சாமிகிட்ட போய் சொல்றதுக்கு அது ஏன் தீட்டு? புரியுங்களா? அந்த காலத்துல அதை ஏன் அந்த மாதிரி சொல்லி வச்சாங்க, அந்த மரபு என்ன காரணத்துக்காக வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த காலத்துல இங்க குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு போனா அங்க ஏதாவது இதாயிடுமோ பிடிக்குமோ, என்ன காரணத்துக்காக சொல்லி வச்சாங்க அப்படின்னு தெரியல. அதனால சுவாமி பேரு தாயும் ஆனவர். அப்ப 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டவங்க, 3ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தோம்னா நம்ம தாயுமானவரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். 3ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டவங்கன்னா என்ன? 4-3 சம்பந்தம் இருக்கவங்க, இவங்களாம் வந்து தாயுமான வழிபாடு. ஏன்னா அங்க வளகாப்பு போடுறது வித்தியாசம். இங்க வளகாப்பு விழா அங்க சிறப்பா இருக்கு. இப்ப 4-3 பாதிக்கப்பட்டவங்க, 4-3 சம்பந்தம் இருந்தாலே அவங்க வீட்டுல வந்து வயது வித்தியாச கல்யாணம் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து திருமண போட்டின் சக்கரவர்த்தி உட்காந்துருக்காரு, அவர் முன்னாடி இதை சொல்றோம் நம்ம. புரியுங்களா? 4-3 சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுல வயது வித்தியாச, புரியுதுங்களா, திருமணம் அவங்க வீட்டுல இருக்கும். ஒண்ணு வயசு ரொம்ப அதிகமான ஆணும் வயசு அதிகமான பெண்ணும் இருக்கும், இல்லைன்னா 1 மாசமா டிஃபரெண்ட் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 2வது திருமணம் பண்றாங்க, குழந்தையோட வராங்கன்னா அவங்களை ஏத்துக்கணும் அப்படின்னா 1-12 சம்பந்தம் இருக்கவங்களுக்கு தியாக மனப்பான்மை இருக்கும், அவங்க வந்து அவசியம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா திருச்சியில இன்னமும் ஒரு சிறப்பான கோயில் இங்க இருக்கு. நமக்கு ஒரு வேலையா போறோம், ஒரு செயலை செய்யறோம். மொட்டை மாலில் தான் இங்க உட்காந்து அவரோட பாடிட்டு இருந்தோம், இருந்தாலும் இங்க நம்ம அன்பர்கள் முன்னாடி அந்த அந்த பாலை சொல்லுவோம், அந்த இங்க செய்யறோம் அப்படின்னா எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் நமக்கு தடை ஏற்படவும் அந்த தடை நிவர்த்தி ஆகணும். ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன், ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க கல்யாண ஏற்பாடு தடையா இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொத்து அமையணும், அதுல தடையா இருக்கு, வீடு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன், அந்த வீடு வேலை நடந்துகிட்டு இருக்குது, அது தடையா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா என் குழந்தைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலை, அந்த படிப்புல தடையா இருக்கு,
இல்லை எங்கள் வீட்டில் ஒரு முன்னோர்கள், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து தடையாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த இதுலேயே வந்து திருமண பொருத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த இந்த பொருத்தம் மெயினாக பார்க்கலாம் அப்படின்னா, அந்த அந்த பரம்பரை வியாதி ஒட்டிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பரம்பரை வியாதி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் தடை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர் வந்து இங்க வந்து திருநெடுங்குளத்துல வந்து சுவாமிகிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறார். எப்படி நமக்கு சொல்றாரு பாருங்க செய்தி. அழகா சொல்றார். இந்த தடைகளை நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்க ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகணும். ஆனா இங்க எங்கேயுமே தேவையில்லைங்க. நீங்க ஏதாவது கையில வெண்ணெய் வச்சு நெய் களையாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்களாம் இங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளியில அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலே போதும், உங்களுக்கு அத்தனை தடை நிவர்த்தி ஆகும். அது 11 பாடல் இருக்கு மொத்தம். 11 பாடலுக்கு 11 விளக்க பொருத்தி வச்சு 11 தாமரையை வச்சு வழிபாடு செஞ்சு ஒவ்வொரு பதிகத்தையும் ஒரு முறை சொல்லி விளக்க பொருத்தி அந்த தாமரையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த தாமரை எடுத்து கொண்டு போய் மனசார வேண்டி கொண்டு போய் சாமி கிட்ட போய் தாமரையை சாமி செலுத்துனீங்கன்னா, இல்லைன்னா 11 பூ, தாமரங்கள் விலை அதிகமாக இருக்க முடியலன்னா ஒரு 11 பூ வச்சு அந்த 11 பூவையும் வச்சு 11ங்கிறது வெற்றி. அந்த பதியமும் 11 பதியம் இருக்கும். அதை வெற்றியோடு நீங்கள் கொண்டு போய் சாமிகிட்ட மனசார செலுத்துனீங்கன்னா அது முடியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பாடல் நான் சொல்றேன். நான் மறை உடையாய் தோல் உடையாய் வார் சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிங்ககனே என்று உன்னை பேசி நல்லால் குறை உடையார் குற்றம் ஓர் 1000 செய்யணும் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனேங்கிறார். என்ன சொல்றாரு? மறை உடையாய் அப்படின்னா மறை. நான் மறையலால் உனக்கு ஓத தெரியாது. இப்போ வந்து ருத்ரம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட, நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகா தேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய், இந்த மாதிரி ருத்ரமோ அல்லது வேற எந்த ஸ்லோகத்தின் மூலியமோ காயத்ரி மூலியமோ உன்னைய புகழ தெரியாது, வழிபாடு பண்ண தெரியாது. மறை உடையாய் தோல் உடையாய் வார் சடை மேல் வளரும் பிறை உடையாய். அவரு சுவாமிக்கு வந்து செஞ்சடை போட்டிருப்பார் அப்படியே. புரியுதுங்களா? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவரே மண்ணே மாமணியே மலபாடிகள் மாணிக்கமே. இப்படிலாம் என்னன்னா பாட தெரியாது, வர்ணிக்க தெரியாது. உன் வாய் அழகா இருக்கு, செம்பவள வாயா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க செஞ்சடையை போட்டு பிறை சூடி இருக்கிறீங்க, பார்வதி பக்கத்துல அழகா இருக்காங்க, விடை மேல உட்காந்துருக்கீங்க. அப்பெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது சாமி உங்ககிட்ட வந்து அப்படின்னு சம்பந்தர் சொல்றார். மறை உடையாய் தோல் உடையாய் வார் சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிங்ககனே என்று உன்னை பேசினாள். இப்படிலாம் எனக்கு பேசவே தெரியாது. பிங்ககனே இறைவா ஈசா உன்னை பேச தெரியாது. குறை உடையார் குற்றம் ஓர் 1000 செய்யணும். அப்ப இதெல்லாம் எனக்கு பேச தெரியாது. எனக்கு தினசரி குற்றம் செய்யறேன், குறை செய்யறேன். இப்ப நான் 4 கெடா வெட்டினா தான் எனக்கு வயிற்றுக்கு பொழப்பு, என் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும். குலபாவம் செய்யறேன். வேற ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால் நான் உச்சத்துக்கே சொல்லிட்டேன். நான் ஒரு குலபாவம் செய்யறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, என்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்து ஒரு குற்றம் செய்யறேன். குற்றம் ஓர் 1000 செய்யணும். பல ஆயிரம் குற்றம் ஓர் 1000 செய்யணும். கொள்கையினால் உயர்ந்த அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? கொள்கையினால் உயர்ந்த. என்ன கொள்கை? தினசரி காலைல எந்திரிச்சு உங்க வழிபாடு பண்றேன். ஈஸ்வரா என்னை காப்பாத்து, இன்னைக்கு செய்யறது பூரா உன்னுடைய ஆசீர்வாதம் செய்யறேன், நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எதுவும் தெரியாது, உன்னை நம்பி நான் கிளம்புறேன், நீ துணையாவா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு வகையில தினசரி விளக்கு போடுறதுல அல்லது தினசரி வீட்டுல நான் நெத்தில திருநீர் வைக்கிறதுல ஏதோ ஒரு வகையில வந்து நான் உன்னை நினைக்கிறேன். கொள்கையினால் உயர்ந்த. ஒரு நாள் கூட தவறாம உன்னை முழுசா மனசார நினைக்கிறேன். கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய். யாரு? நான் குறையுடையவன். நிறைவுடையவன் யாராவது வேணும்ல. நிறைவுடன் யாரு? இறைவன் மிகப்பெரிய நிறைவுடையவன். இந்த உலகத்துல குறையுடையவன் நம்ம. நிறைவுடையாய் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்லி இங்க உள்ள இந்த துவாக்குடி பக்கத்துல கூடிய இந்த நெடுங்கலநாதரை பார்த்து திருஞான சம்பந்தர் மிக அற்புதமா வழிபாடு பண்றாரு. நீங்க எல்லாருமே போய் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகணும், நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போகணுங்கிற அதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். அது போகலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் ரொம்ப ரத்தின சுருக்கமா ஏதோ ஒரு வழியில பிரபஞ்சம் நமக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த அமைப்புகள்ல இங்க பக்கத்துல இந்த துவாக்குடி பக்கத்துல திரு எறும்பூர் பக்கத்துல இந்த நின்று இங்க பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் போய் அற்புதமா அந்த திருநெடுங்கள தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய குறைகள், உங்களுடைய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். நன்றி, வணக்கம்.